அனைவருக்கும் வணக்கம். சிமாட்ஸ் பல்கலைக்கழகத்தின் தினம் ஒரு திருக்குறள். திருக்குறள் என்னும் நூல் உலக பொதுமறை என்று வழங்கப்படுகிறது. ஏன் இதை உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க? உலக பொதுமறைன்னு சொல்ல காரணம் என்ன? ஏன்னா ஒரு நூல் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் தான் திருக்குறளும். ஏன் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு பொதுவான ஒரு நூலாக இருக்கிறது? ஏன்னா தமிழ் மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி இது எல்லாமே வேற வேற. பல்வேறு நாட்டு மக்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது எல்லாமே வேற வேறையா இருக்கு. இருப்பினும் அந்த உலக பொதுமறை என்று எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய அளவில் இந்த நூல் ஏன் சிறப்பாக இருக்கு? அதற்குரிய காரணம் என்ன? ஏன்னா இது அடிப்படையில் பார்த்தோம்னா இது ஒரு நீதி நூல். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நீதியை போதிக்கும் நூல். பொதுவாகவே நம் மக்களுக்கு அறிவுரை சொன்னால் பிடிக்காது. அறிவுரை சொன்னால் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த நூல் முழுவதும் அறிவுரை கூறும் ஒரு நூலாக இருக்குது. ஒரு நீதியை போதிக்கும் ஒரு நூலாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நீதியை போதிக்கும் இந்த நூல் உலக மக்கள் அனைவர்னாலையும் கொண்டாடப்படுது அப்படின்னா அதற்குரிய காரணம் என்ன? ஏன் என்று பார்க்கும்போது இது அறிவுரை என்பதை தாண்டி உணர்வு பூர்வமான ஒரு செய்தியை கூறுகிறது. ஏனென்றால் உலக மக்களினுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி எது வேண்டுமானாலும் வேறுபடலாம். ஆனால் உணர்வு ஒன்றுதான். அந்த உணர்வு பூர்வமான ஒன்றாக இருப்பதால் தான் இந்த உலக மக்கள் அனைவரும் இதை கொண்டாடுகிறார்கள். நாமும் இந்த திருக்குறளை கொண்டாடுவோம். அந்த நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ உலக மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய இந்த திருக்குறள் உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லுது. ஒவ்வொரு திருக்குறள்லையும் நீதியை தாண்டி மக்கள் உணரக்கூடிய, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதனால்தான் இன்று பல்வேறு தலைவர்கள் பல்வேறு உரையில் எந்த பொதுமேடையில் பேசினாலும் பல்வேறு நாட்டு தலைவர்கள் வேற்று மொழியில் இருக்கிறவங்க கூட தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை மேற்கோளாக காட்டுறாங்க. அத்தகைய சிறப்பிற்குரியது இந்த நூல். இந்த நூலை நாம் இன்று கடவுள் வாழ்த்தில் உள்ள முதல் குறளை நாம் இன்று பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்திற்கெல்லாம் முதலானது அகரம். உலகத்திற்கெல்லாம் முதலானவன் இறைவன். இதுதான் இந்த திருக்குறளின் பொருள். ஆனால் இதையும் தாண்டி என்ன ஒரு விஷயத்தை வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு எழுத்தை, ஒரு மொழியை நாம் கற்க வேண்டும் என்றால் முதலில் அகரத்தை கற்க வேண்டும். ஆ என்ற எழுத்து, அந்த எழுத்தோடு அந்த சத்தத்தையும் இங்கே பார்க்கலாம். ஒளி எப்படி பிறக்குது என்றால் வாயை திறப்பதன் மூலமாகவே அந்த அகரம் பிறந்துருது. எழுத்தும் சரி, ஒளியும் சரி, இந்த அகரம்தான் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலானதாக இருக்கிறது. ஒரு எழுத்தையோ மொழியையோ கற்க வேண்டும் என்றால் அகரத்தை தாண்டி நம்ம போக முடியாது. முதலில் அகரத்தை கற்றாக வேண்டும். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும், இந்த உலகத்திற்கெல்லாம் முதன்மையாக இருப்பவன் இறைவன். அப்போ இப்போ ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து பல்வேறு நிலையில் உயர்வாக வளர்ச்சி அடைஞ்சு உலகத்தின் புகழ்பெற்ற நிலையை அடையுது. இருப்பினும் அது அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் இடையே உள்ள பந்தம், கருவறை பந்தம், அந்த பிணைப்பு எப்பயுமே அது இருக்கும். அது எத்தகைய நிலையை அடைஞ்சாலும் சரி, அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே உள்ள பந்தம், அந்த பிணைப்பு அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதுபோல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஆதியாக இருப்பவன் இறைவன். அந்த குழந்தையின் பிறப்பிற்கு ஆதாரம் தாய். அதே போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் ஆதி பகவன். அந்த இறைவன் இல்லாம எதுவுமே இல்லை. இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய எளிமை பண்பு நமக்கு நம்முடைய மனிதர்களின் உயர்ந்த பண்பை எளிமை தான். சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எளிமை பண்பு. எல்லாமே இறைவன் தான் செய்கிறான், நாம் ஒரு கருவி அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு செயலை செய்யும் போது இறைவன், உலகத்திற்கெல்லாம் ஆதாரமான அந்த இறைவனை நாம் உணர முடியும். வெறுமன கடவுள் கிடையாது. சாமியை கும்பிட்டுட்டு நம்ம ஒரு நிகழ்வை தொடங்கலாம், சரி சாமி கும்பிடு, ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் உணர்வு பூர்வமான ஒன்றாக, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான பந்தம் எப்படி உணர்வு பூர்வமாக இருக்குமோ அதுபோல இறைவனை உணர முடியும் என்பதை, இதைத்தான் இந்த முதல் திருக்குறளில் வள்ளுவர் கூறுகின்றார். எழுத்திற்கெல்லாம் முதலானது அகரம். அதுபோல இந்த உலகத்திற்கெல்லாம், உலக உயிர்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கின்றவன் இறைவன் என்று மிக அற்புதமாக திருவள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். மீண்டும் அடுத்த குறளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.